2026ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்திகள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. மிகவும் சுமூகமாக இது நடந்து முடிந்திருக்கு. பல்வேறு வாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளின் பற்றி பேசப்பட்டது. விசேடமாக இந்த காணி பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கான, அதே போன்று மண்ணகழ்வு சம்பந்தமான பிரச்சனை அல்லது மண் மாபியாக்களுடைய அடாவடித்தனமான செயற்பாடுகள், இவைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக ஒரு நீண்ட உரையாடல் செய்து கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடந்த தித்வா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள், பல்வேறு மக்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமான மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அனைவருக்கான நட்டஈடு பெருந்தொகையான பணம் வழங்கப்பட்டது. அப்ப அந்த 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 தொடர்பாகவும் நாங்கள் நீண்ட உரையாடல் செய்து கொண்டோம். அதன் பொழுது விசேடமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக கூடுதலாக பேசப்பட்டது. அதே போன்று பிரஜா சக்தி, சமூக சக்தியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதன் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டது மாத்திரமல்ல, விசேடமாக இன்றைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே கடந்த காலங்களில் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி வேலைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. அது மக்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்கள், விசேடமாக 2026ஆம் ஆண்டுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது நிச்சயமாக இதைவிட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதலான வீதிகள், குளங்கள், நகரங்கள், பிரதேச ரீதியாகவும் சரி, அனைத்து வழிகளிலுமே எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு விசேடமாக நாங்கள் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தினுடைய மண் மாபியாக்களிடம் இருந்து எமது பிரதேசத்தை பாதுகாத்து, அல்லது இந்த மண் மாபியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகி, அதற்காக எதிர்வரும் காலங்களில் போலீசாரினுடைய நடவடிக்கைகள், அதே போன்று போலீசாருடைய ரோந்து நடவடிக்கைகள் அனைத்தையும் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஒரு இணக்கப்பாடு ஒன்று. அதே போன்று எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக சகல துறைகளையும் மேம்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டு முடிவு இன்றைக்கு எடுக்கும்.